எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல 30 days 30 யூனிக் கேஸ் சீரீஸ்ல உங்களை வரவேற்பது நான் உங்கள் அனுப் சோனி. நம்ம நாட்டில் பல ஆண்கள் பெண்களை இன்னும் ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. 40 வயசு பொண்ணுல இருந்து 13 வயசு பொண்ணு வரைக்கும் மார்க்கெட்டில் பெண்களை விற்கிறாங்க. சோஷியல் டேபு, கலாச்சாரம் பாரம்பரியம்னு சொல்லி பெண்களை ஒடுக்குறது மிகப்பெரிய குற்றம். இங்கே நிறைய கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே அதுதான். சமூகத்தால் கட்டமைச்ச இந்த பாரம்பரியமான கலாச்சாரங்கள் எல்லாமே சரியா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது நம்மளை பின்னோக்கி தான் இழுத்துட்டு போகும். அந்த கட்டுப்பாடுகளை மீறி சில பேர் நடக்கும்போது சில நேரங்களில் கிரைம் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு கேஸும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவான ஒரு கிரைம் தான். இதனால அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி கிடைச்சிருக்கு. சமூகத்துக்கு எதிராக செயல்படும் போது நிறைய மக்கள் அதில் மாட்டி இறந்து போறாங்க. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு கிரைம் தடை செய்யப்பட்ட ஒரு குற்றத்தால கனெக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அக்கவுண்ட் போதும். எல்லாரோட அக்கவுண்ட்ஸையும் நீங்க தான் பாக்குறீங்க. அப்ப என்ன இப்ப பார்க்க போறீங்க? நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஆனால் உனக்கே தெரியும் என் இன்கம் நமக்கு பத்தலைன்னு. குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். மந்த் எண்டு வந்தாலே என்னோடய பேக்கெட் காலி ஆகிடுது. ஒரு வேளை எனக்கு பர்மனன்ட் ஜாப் கிடச்சிதுன்னு வச்சுக்க, நாம் கவலைப்படவே தேவையில்லை. ராஜீவ், ஒன்று சொல்லவா? நம்மளை படித்தது கடவுள் தான். அவர் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார். ஒருவேளை நமக்கு ஒரு குழந்தை வந்தால் நம்ம லைஃப் மாறலாம்ல? ரொம்ப நல்ல ஐடியா தான். இங்கே பார் சுவாதி, ஒரு வேளை அப்படி எதுவும் நடக்கலன்னா சரி, டென்ஷன் ஆகாத. இவ்வளோ நாள் நம்ம பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. எனக்கு மட்டும் ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடைக்கட்டும். நேத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? நான் அமைதியாக இருக்கும்போதே சாப்பிட்டுடு, இல்லைன்னு வச்சுக்கோ என்னை பைத்தியமாக்கிட்டு இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஓங்கி அரைஞ்சிருவேன். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவ மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட யாருமே அவகிட்ட வரமாட்டாங்க. அப்புறம் நீயே சொல்லி இப்ப என்ன பண்ணலாம்? நேத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க, இவ சாப்பிடவே மாட்டேங்கிற, இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்ற. வேற என்ன பண்ண சொல்ற? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்னமா வேணும்? ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற? எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம். நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்து போகணும். ஆஸ்மா, போய் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு வா. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரலாம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையை வாழற தகுதி இருக்கு. ஆனா பெண்களை மட்டும் நாம ஏன் டிஃபரெண்டா ட்ரீட் பண்றோம்? இந்த இன்டர்வியூ பாக்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பெண்களை இந்த மாதிரி தப்பான விஷயத்துல ஈடுபடுத்துறத பத்தி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதை தாராளமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எந்த வயசு பொண்ணுங்களையும் இதுல ஈடுபடுத்துறது பெரிய குற்றம். 4440645654ல நீங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு தெரிவிக்கலாம். எங்களுடைய டீம் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணோம். இந்த பிரச்சனையில இருந்து உங்களை கண்டிப்பா மீட்டெடுப்போம். திரும்பவும் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 444006. ஏய் வாங்க, கிளம்புங்க, வேலை இருக்குல்ல. எந்த கடவுளும் உங்களை காப்பாற்ற போறது இல்ல. எழுந்துரு எழுந்துரு, அமைதியா இரு. வா என் கூட வா. பதினஞ்சு நிமிஷம் தான் டைம். சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பிட்டேரு.
இருக்கிறவங்க இவங்கள செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த செட்டப் அப்புறம் காண்டம்ஸ்லாம் அவங்களோட கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது சார். இந்த பாடிக்கு பக்கத்தில் ஒரு பர்ஸ் கிடச்சிருக்கு சார். இதில் ஒரு ஐடி கார்டு இருக்கு. விஜய் சிங் இவங்களுடைய கஸ்டமர்னு நினைக்கிறேன். அவன் தான் இவங்களை கொண்டு இருக்கணும். கஸ்டமர் எதுக்கு இவங்களை கொல்லணும்? ஒருவேளை பணத்துக்காகவா இருக்கலாம் சார். இந்த பாடியை சுத்திலும் அவனோட ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. இவங்களோட ஸ்டெப் எதுவும் இல்ல. இவங்களை இங்கே கொண்டுட்டு இவங்களோட பொருட்களை எடுத்துட்டு போற நேரத்துல அவனோட பர்ஸை இங்கே மறந்து வச்சுட்டு போயிருக்கலாம். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க, எங்க? நாங்க உடனே அங்க வரோம் சார். இங்கிருந்து 15 கிலோமீட்டர்ல ஒரு எரிஞ்ச நிலையில பாடி கிடைச்சிருக்கு சார். இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. பக்கத்தில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க. நாம போகலாம். நான் பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரியே இருந்தேன். அதனால கஸ்டமர்ஸ் யாரும் வரல. அதை விட பார்க்கறதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஷேப்பா இருக்கணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இதை செய்யறதுக்குலாம் ஒத்துக்க மாட்டேன். ஏய், இப்படி அழுறதுனால எதுவும் நடக்காது. எனக்கு மட்டும் இதெல்லாம் செய்யணும் விருப்பமா? ஆனா நான் உயிர் வாழ்ந்தாகணுமே, என்ன பண்றது? நீயும் இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். நீ முடியாதுன்னு சொன்னா உன்னை கொன்னுடுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இது உனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக இது உனக்கு பழகிடும். ஏன் ஆண்கள் எப்பவுமே பெண்கள் இப்படி கஷ்டப்படுத்தியே பாக்குறாங்க? நம்ம அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம்? உனக்கு தெரியுமா, நான் 6 வயசு இருக்கும் போது இங்க வந்தேன். எங்க அம்மா என்னை எப்பவுமே பாராட்டுவாங்க. எங்க அம்மா என்னை எப்பவுமே ஒரு நல்ல பொண்ணுன்னு பாராட்டுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த தப்பும் செய்யல. நீயுமே எந்த தப்புமே செஞ்சதில்ல. அப்புறம் ஏன் நம்ம இங்க இருக்கணும்? நம்ம இங்க இருக்க தேவையில்ல. நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். வேற எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்கலாம். இங்க பாரு, இந்த காயங்களை பாத்தியா? நான் ஒரு தடவை இந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டேன். என்னை கண்டுபிடிச்சு சூடு போட்டான். அப்புறம் நீ எங்கம்மா போற? உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை இந்த நிலைமையில ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? நம்மள எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. சோ காட்டுல கிடைச்ச பாடி பத்தி தெரிஞ்சிச்சு சார். அவங்க பேரு மீனா, 22 வயசு. அவங்க 15 வயசுல இருந்து அந்த ஏரியால தான் அவங்க செக்ஸ் ஒர்க்கரா இருந்திருக்காங்க சார். நம்மளோட ரெக்கார்ட் படி இது வரைக்கும் நம்ம கிட்ட 2 வாட்டி அரெஸ்ட் ஆயிருக்காங்க சார். அவங்களுடைய ஃபேமிலி பத்தி ஏதாவது ரெக்கார்ட்ஸ் கிடைச்சதா? இல்ல சார், அவங்களோட ஒரிஜினல் நேம் இன்னும் தெரியல சார். அப்புறம் எப்படி அவங்க ஃபேமிலியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சார்? எவ்வளவு நாளா அந்த பொண்ணு இதில் மாட்டிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரியல. கண்டிப்பா அவங்க ஃபேமிலி முன் வர மாட்டாங்க. சார், மீனா மர்டர்ல சஸ்பெக்ட் ஆன விஜய் சிங்கை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவன் ஒரு டெம்போ டிரைவர், விஷால் நகர்ல இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட மனைவியை இழந்துட்டதால அடிக்கடி செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட போவதா சொல்றாங்க. வீட்டுக்கு கூட அடிக்கடி கூட்டிட்டு வருவானா. அவன் ஏரியால இதனாலேயே பிரச்சனை நடந்திருக்கு. அவன் தான் மர்டர் பண்ணியிருக்கான்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏதாவது அட்ரஸ் கிடைச்சதா? தேடிக்கிட்டு இருக்கோம் சார். டெம்போவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனவன் இன்னும் திரும்பி வரலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. அவனோட ஃபோன் நம்பரும் கண்டினியூஸா சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு சார். கொலை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிஸ்ரா, விஜய் சிங் அப்புறம் அவனுடைய டெம்போ ரெண்டுத்தையும் ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் சார். அந்த எரிஞ்சு போன உடம்ப பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? ஒரு சராசரி ஹைட் இருக்கிற மேன் பாடி தான் சார். ஆனா அவனோட டிஸ்கிரிப்ஷன் எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லயோ இல்ல ரிஜிஸ்டர்லயோ கிடைக்கல சார். ஏய், என்ன பார்த்துட்டே இருக்க? உனக்கு வேணும்னா பர்ஸை கொடு. ஒரு வாட்டி வந்தா எவ்வளோன்னு சொல்லு. 1000 ரூபாய் ஃபைனல் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேனா என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாத, இங்கேருந்து போயிடு. அப்படின்னா உள்ள வாங்க டியர். வாங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வந்து ஆரம்பிங்க. நெக் மார்க்ஸை தவிர பாடியில எந்த ஒரு ஸ்ட்ரகுலோ இன்ஜுரிஸோ இல்ல சார். இன்டர்கோர்ஸ் நடந்திருக்கு சார். பாடியில சீமெண்ட் ட்ரேசஸ் இருந்திருக்கு. ரேப், செக்ஷுவல் அசால்ட் இது ரெண்டுத்துக்குமான அடையாளம் கிடைக்கல சார். மிஸ்ரா, விஜய் சிங்கோடைய டிஎன்ஏ சாம்பிள் அவங்க வீட்ல இருந்து எடுத்து இந்த சீமனோட மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகே சார். ட்ரக்ஸை பத்தி ஏதாவது டீடைல்ஸ்? தேடிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனா இது இருக்க நம்பர் இன்ஃபோ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சோ நமக்கு காட்டுல கிடைச்ச எரிஞ்சு போன பாடியோட பிஎம் மேல் பாடி 28லேருந்து 35 வயசு இருக்கும். 18ஆம் தேதி நைட்டு 8லேருந்து 11 மணிக்குள்ள கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா? இல்ல சார், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணிட்டேன் சார். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல சார். உள்ள வாங்க சார், ஒரு நிமிஷம். ஹலோ
என்ன எங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. கணேஷ் நகர்ல ஒரு உமன் பாடி கிடைச்சிருக்கான் சார். அப்போ நீங்க வர்றதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருச்சா? இல்லை சார் இப்போதான் சார் எனக்கு கால் வந்துச்சு. நான் இன்னொரு காலை பற்றி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வந்தேன். அதர்ஸ் நகரில் ஒரு எரிஞ்சு போன பாடி கிடச்சிருக்கான். குழந்தைய தூக்குங்க. நெய்பர்ஸ் கிட்ட போய் தெளிவா விசாரிங்க. போங்க. சார் நான் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டேன் சார். இவங்க பேர் சப்னம்னு சொல்றாங்க. இங்க செக்ஸ் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்காங்க சார். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சரி, எல்லா இடத்தையும் கிளியரா செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் ரேப் இல்லை செக்ஷுவல் அசால்ட் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல சார். எந்த ஒரு மைனர் இன்ஜுரியோ இல்லை சார். அவங்களோட நெக்கை சுற்றி ஒரு மார்க் இருக்கு. இங்கே பாருங்க சார். இதை பார்க்கும்போது அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்ட மாதிரி தெரியுது சார். இந்த கொலைக்காரன் யாரு? ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை வந்து அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான்? சார் அங்க கீழே ஒரு பர்ஸ் கிடந்தது சார். கமல் ராணா. சொல்லுங்க மிஸ்ரா. சார் இங்கே ஒரு எரிஞ்சு போன பாடி கிடச்சிருக்கு. ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி தான் சார். இதுவும் பெட்ரோல் ஊற்றி தான் இதையும் எரிச்சிருக்காங்க. கமல் ராணா. இந்த ஐடி தான் அந்த உமனோட பாடி பக்கத்தில் கிடச்சிது. ஒருவேளை இவன் கஸ்டமராக இருக்கலாம். இவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உடனே கண்டுபிடிங்க. இந்த பெண்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. யாருக்கு இவங்க மேலே வெறுப்பு? அதனால தான் ஒருத்தராக கொண்டுகிட்டு இருக்கான். இன்சிடென்ட் நடந்து 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இன்னொரு செக்ஸ் ஒர்க்கர், அப்புறம் எரிஞ்சு போன ஒரு பாடி, முன்னாடி கிடைச்ச அதே மர்டரோட பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. இந்த கொலைகளுக்கு பின்னால இருக்கிற மர்டரர் யாரு? இவங்களோட மோட்டிவ் என்ன? இந்த மர்டரோட பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு கொலைகாரன் தான் செஞ்சிருக்கான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இது போலீஸை குழப்பி விட போட்ட ஒரு திட்டமாகவும் இருக்கலாம். புல்புல் 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 எங்க போற? எங்க போற? கதவு தர. புல்புல் எங்க போற? யாராவது அவளை பிடிங்க. ஓடுற பாருங்க. ஏய் புல்புல், யார் அங்க இருக்கிறது? வேகமா போய் அவளை பிடிச்சிட்டு வாங்கடா. ஏய் புல்புல், நீ ஏன் வெளியில வந்துரு. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல மேடம் உனக்கு கொன்னுடுவாங்க. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சார் 2 நாள்ல 2 ப்ராஸ்டியூட்ஸை கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல 2 ஆண்களை எரிச்சு கொண்டிருக்காங்க. இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா இருக்குமா? கோஇன்சிடென்ஸா? மிஸ்ரா, இது எல்லாமே மர்டர் இல்லை. அந்த லேடி பாடி பக்கத்துல இருந்து நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சது. இந்த பேட்டர்ன் ஒரு கேஸ்ல ரிப்பீட் ஆயிருந்தா இதை கோஇன்சிடென்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனா இது இன்னொரு கேஸ்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அதுவும் 2 வெவ்வேறு ஆளுங்களுக்கு. கன்ஃபார்மா இந்த 2 கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கு. விஜய் சிங், கமல் ராணா. அவங்க ஆதார் கார்டை வச்சு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். இங்க பாருங்க, இப்பவே நீங்க போயாகணுமா? மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல. ரொம்ப லேட் நைட்டா இருக்கு. ஏய், காலையில நான் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இங்கே பாரு, இப்போ நான் ரெடியாக ஆரம்பித்தாதான் எல்லா பேக்கேஜும் பேக் பண்ணி வச்சுட்டு காலையில் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணணும். ஸ்வாதி, என்னாச்சு உனக்கு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. ஸ்வாதி ப்ளீஸ் புரிஞ்சுக்க. எக்ஸாக்டாக நான் ஆசைப்பட்டு செய்யணும்னு நினச்ச ஜாப் இதுதான். ராஜீவ், எனக்கு தெரியல. என் மனசு ரொம்ப படபட நடிக்குது. இங்க பாரு, நீ உன் வீட்டை எப்படி அலங்காரம் பண்ணணும்னு மட்டும் யோசி, சரியா? இப்போ கொஞ்சம் சரி. அங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் பத்திரமா இரு.
மிஸ்ரா, யாதவ், ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. ஒரு சின்ன பொண்ணை ரெஸ்கியூ பண்ண போறோம். வாங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி போலீஸ் 13 வயசு பொண்ணை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை நல்லா டார்ச்சர் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த பொண்ணு தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. இல்லை நம்மளுக்கு கிடைச்ச ரிலீஃப் என்னன்னா போலீஸ் அந்த பொண்ணை சேஃபாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. நகருங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். கூட்டிட்டு போங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணை யார் கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணது? இந்த பொண்ணை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இந்த பொண்ணோட பேரு பிராச்சி. இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. இந்த ஊர்ல தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட தங்கியிருக்காங்க. அவங்க தான் இந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இந்த வேலையில ஈடுபடுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணை நாங்க என்ஜிஓ கிட்ட ஒப்படைக்க போறோம். அவங்களுக்கு எதிராக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கோம். இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை நாங்க திருப்பி தர முடியாது. இருந்தாலும் என்ஜிஓ அவங்க லைஃபை நல்லபடியா பார்த்துப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். கார்ல இருங்க. சார், விஜய் சிங் ஆதார் கார்டுலேருந்து நமக்கு எதுவும் ஒரு லீடு கிடைக்கல சார். ஆனால் கமல் ராணாவோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு சார். நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். அவங்க ஃபேமிலியை விசாரிக்கும் போது ஒன்று சொன்னாங்க. அவரோட லெஃப்ட் லெக்ல ஸ்டீல் ராடு ஒன்று வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அப்படின்னா அது கண்டிப்பாக கமலோட பாடி தான். மிஸ்ரா, கமல் ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணி டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அந்த பாடி சாம்பிள்ஸோட மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகே சார். நீ இங்கே வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். அதான் எப்படி ஃபீல் பண்ணுற? நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் போலீஸால் கூட இந்த சுபிதா மேடம் பிஸ்னஸை ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய், நான் நீரஜ். அண்ணா அண்ணா, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை செய்ய சொல்றாங்கண்ணா. என்ன பெரிய பொண்ணு மாதிரி காட்டுறதுக்கு எனக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போடுறாங்கண்ணா. அண்ணா, எனக்கு வயசு வெறும் 13 தானே ஆகுது. ப்ளீஸ்ண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அக்ஷய், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? முதல்ல விஷயத்த சொல்லு. 18 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு தானே சொல்லி அனுப்புனீங்க. அந்த பொண்ணு என்கிட்ட எனக்கு வெறும் 13 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றா. இன்ஜெக்ஷன் போட்டு பெரிய பொண்ணு மாதிரி காட்டுறீங்களா அவளை? அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாதான் அவ சரி வருவா. இரு, நான் வரேன். அவளை இங்க காணோம். அவ மறுபடியும் ஓடிட்டாளா? அப்பனா இந்த கொலையெல்லாம் செய்யறவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகுது. அந்த செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட கடைசியா போன கஸ்டமரோட ஐடியை அங்க பிளேஸ் பண்ணது யாரா இருக்கும்? அப்பதான் போலீஸ் அந்த ஐடி கார்டில் இருக்கிற நபர் மேல சந்தேகப்பட்டு அவர் பின்னாடி போவாங்க. உண்மையான கொலைகாரங்க கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு ஆளை பட்ட பகல்ல தீய வச்சு எரிச்சிருக்காங்க. இந்த இத்தனை கொலைகளையும் ஒரு கேம் மாதிரி விளையாடுறது யாரா இருக்கும்? உங்க ஹஸ்பண்ட் மிஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? சார் 2 நாள் ஆகுது. 29ஆம் தேதி 11 மணிக்கு அவர் வீட்டை விட்டு கிளம்பினாரு சார். நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock அவரோட ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த தகவலும் வரல சார். ஈவன் அவங்களோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இப்போதான் அவங்களுக்கு வேலை கிடைச்சது சார். ஆஃபீஸ் ஜாயின் பண்றதுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஆஃபீஸ்ல எனக்கு யாரையுமே தெரியாது. உடனே கிளம்பிட்டாரு. கம்பெனி நேம், ஆஃபீஸ் நம்பர் எதுவுமே நான் கவனிக்கல. உங்க 2 பேருக்குள்ள சண்டை இல்ல உங்களுக்கு யாராவது எனிமி? இல்ல சார், அப்படிலாம் யாரும் எங்களுக்கு எதிரிங்க இல்ல. எனி அஃபேர்ஸ்? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே, இவர்கிட்ட உங்க தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. நாங்க உங்க ஹஸ்பண்டை கூடிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறோம். வாங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஹலோ, சுற்றி நல்லா செக் பண்ணுங்க. சேம் பேட்டர்னில் நடந்த 3வது கொலை. இந்த தடவை அதே மாதிரி ஒரு எரிஞ்ச டெட் பாடி 4 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட கிடச்சிருக்கு சார். ஆனால் ஃபோட்டோ ஐடி இல்லை சார். இங்க ஒரு பர்ஸ் கிடைச்சிருக்கு. மற்ற கேஸில் கிடைச்ச மாதிரியே இதுவும் கண்டிப்பாக கஸ்டமரோட ஐடியா தான் இருக்கும்னு தோணுது. ராஜீவ் பலிவால். ராஜீவ் பலிவால் இவர் ஒய்ஃப் தானே காணாமல் போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா ப்ராஸ்டியூட் கிட்ட போயிருக்க மாட்டாரு.
கண்டிப்பா அது அவரா இருக்காது சார். நான் ராஜீவ் ப்ராஸ்டிடியூட் கிட்ட போனார்னு சொல்ல வரல. ஆனா அவர் அங்க எதுக்கு போனார்னு எங்களுக்கும் தெரியல. நீங்க இதை கொஞ்சம் பார்த்து இந்த பாடி ராஜீவா இல்லையான்றதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க பெயின் எங்களுக்கு தெரியுது மேடம். ஆனா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். அவர் முகம் சரியா தெரியல. நான் எப்படி இது ராஜீவா இல்லையான்னு சொல்ல முடியும் சொல்லுங்க. நீங்க ராஜீவோட பாடியில ஸ்கார்ஃப் இல்ல இன்ஜுரி இல்ல ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வச்சு ஏதாவது கண்டுபிடிங்க. அவருக்கு சின்ன வயசா இருக்கும்போது ஆபரேஷன் நடந்தது. அவரோட ரைட் ஹேண்ட்ல ஒரு தழும்பு இருக்கும் சார். ராஜீவோட ஃபேமிலியில யார் யார் இருப்பாங்க? யாருமே இல்ல சார். கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. இல்ல சார், அவர் அதை பத்தி எப்பவுமே சொன்னதில்லை. எனக்கு தெரியாது சார். ஓகே சிவம், இது ராஜுவோட ஃபைல். இதை உள்ள கொடுத்துருங்க. சார். சார், எனக்கு ஒரு என்ஓசி வேணும். என்ஓசியா? எதுக்கு? ராஜு பலிவாலோட வீட்டை சொந்தமாக்கிறதுக்கு. யார் நீ? ரவி பலிவால்? ஆமா சார், ரவி பாலிவால், ராஜு பாலிவாலோட ட்வின் பிரதர். சார், நான் நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட பிரதரை கொண்டுட்டாங்கன்னு. அதனால தான் என்ஓசி கேட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டை நான் எப்படியாவது சேவ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன் சார். இதில் என்னோட பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது சார். வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய வாரிசு நான் தான். ராஜீவ் இறந்து போன விஷயத்த நீ நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ணது அவங்க ஒய்ஃப். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க ஒய்ஃபுக்கு தான் சேரணும். ஒய்ஃப்? அவன் ஒய்ஃப் கூட இருக்கா? என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு வருஷமாக அந்த வீடு காலியாக தான் இருக்குது. ராஜு அவனோட ஒய்ஃப் புஷ்பான் கைத்தியோட அங்கே செட்டில் ஆனா. புஷ்பா கியாத்தி? யார் அவங்க? புஷ்பா அவனுடைய ஒய்ஃபு, கைத்தி அவனுடைய பொண்ணு. ஒரு நிமிஷம். ராஜீவ் ஒய்ஃபோடைய பேரு சுவாதி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. குழந்தை இல்லைன்னு அவங்களே சொன்னாங்க. இந்த பொண்ணு எங்கேருந்து வந்தது? என்ன? சார், நாங்கள் 2 பேருமே மேரிட் தான். இந்தாங்க சார் ப்ரூஃப். அப்புறம் நீ யாருன்னு சொல்லு. என்ன கேட்குறீங்க நீங்கள்? ராஜீவ் உன்னை பற்றி சொன்னதே கிடையாது. அது உன் ட்வின் பிரதரை பற்றி. உனக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்கிற விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இதையும் நான் உன்னை பார்த்து சொல்ல முடியும் சரியா? ராஜு அவனோட செகண்ட் மேரேஜை பற்றி என்கிட்ட சொன்னதே கிடையாது. புஷ்பா அவனுடைய ஒய்ஃபு, கைத்தி அவனுடைய டாட்டர் தான் தெரியும். 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்போ கைத்தி ஒரு சின்ன பொண்ணா இருந்தா. இப்போ அவளுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். ஏன் போய் சொல்ற? நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. அங்கே நீ ராஜீவை 6 இயர்ஸ் முன்னாடி பாத்தியா? இந்த வீட்டை பற்றி நான் பேசல சரியா? சார், ஃபரிதாபாத்தில் இருக்கிற எங்கள் சொந்த வீட்டை பற்றி பேசுகிறேன். எனக்கு அந்த வீட்டுக்கு தான் என்ஓசி வேணும். ராஜீவோட நீ அங்கே வாழ்ந்தியா? ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். அப்புறம் அம்மா அப்பா இறந்த பிறகும் நாங்கள் கொஞ்ச நாள் அங்கே தான் இருந்தோம். எனக்கு பூனேல வேலை கிடைச்சதுனால நாங்கள் போயிட்டேன். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ராஜுவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதிகமான ஒர்க் ப்ரெஷரால் அவங்க மேரேஜ் போக முடியல. ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் அண்ட் டாட்டரையும் நான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன் சார். இவன் போய் சொல்கிறான் சார். என்கிட்ட ராஜீவ் கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லியிருப்பாரு. சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதிலே எல்லாம் இருக்கும். நானும் ராஜுவும் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள். எங்களை ஆப்ரேஷன் பண்ணி தான் பிரித்து எடுத்தாங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்களும் அந்த ஸ்காரை பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல? ராஜுவோடைய ஸ்கார் எந்த ஆர்ம்ல இருக்கு? சார், அது ரைட் ஆர்ம். அது உண்மைதான் சார். எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஸ்கார் இருக்கு பாருங்க. நாங்கள் பிறக்கும் போதே எங்கள் கை ஒன்றா இருந்தது. சுவாதி, உங்களுடைய வழி எனக்கு புரியுது. ஆனால் இங்கே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது உண்மைன்னு தான் தோணுது. இவருக்கு மீசை மட்டும்தான் இல்லை, அப்படியே பார்க்கறதுக்கு ராஜீவ் மாதிரி தான் இவரும் இருக்காரு. மிஸ்ரா, இவருடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸை பாடி சாம்பிள்ஸோட மேட்ச் பண்ணுங்க. அப்புறம் இவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுங்க. எல்லாமே கிளியர்னா என்ஓசி கொடுத்துருங்க. ஆனால் லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸில் தான் அந்த வீட்டை திறக்கணும். ஓகே? எஸ் சார். தேங்க்யூ சார். இதை உடைங்க.
சார் சார் அங்க பாடி இருக்கு சார். குப்தா எல்லாருமே செக் பண்ணுங்க. இது கன்ஃபார்ம் மர்டர் தான் சார். பாடி அழுகாமல் இருக்கிறதுக்காக சால்ட் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தான் ஸ்மெல் வெளியே போகல. பாடி நல்லா டீகம்போஸ்ட் ஆயிருக்கு. பாடி நல்லா டீகம்போஸ் ஆயிருச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த எலும்பு கூடு தான். இது மேலா ஃபீமேலான்னு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதோட இந்த கேஸை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் இந்த கேஸை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். கேஸ் ஃபைல் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஓகே சார். இப்போ நீங்க எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த வீடு ராஜு பலிவாலோட வீடு. ரொம்ப வருஷமா இந்த வீடு லாக் ஆயிருக்கு. இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த வீடை திறந்து பார்க்கும்போது இதுக்குள்ள ஸ்கெலிட்டன்ஸ் இருந்ததா போலீஸ் சொல்றாங்க. இது கொலையா இல்லையா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகுதான் நம்மளுக்கு தெரிய வரும். எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற வீடு ராஜுவுக்கு சொந்தமான வீடு. செக்ஸ் ஒர்க்கர்ஸையும் அவங்களோட கஸ்டமர்ஸையும் கொல்ற அந்த சீரியல் கில்லர் இவன் தான். போலீஸ் ஃபர்ஸ்ட் டைம் ராஜுவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஸ்கெலிட்டனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா விக்டிம் யாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஸ்கெலிட்டன் ராஜுவோட ஃபர்ஸ்ட் வைஃபோ இல்ல அவனுடைய பொண்ணா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒன்று தெரியுது, இது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸ் இல்லை. இந்த எல்லா கொலைகளுக்கும் பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு. என்னைக்கு இந்த கொடூரம் முடிவுக்கு வரும்? இன்னும் நிறைய பேர் இதனால கொல்லப்படுவாங்களா? புல்புல், நாளைக்கு நீ ரெடியா இருக்கணும், சரியா? உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு டைம் வந்துடுச்சு. இந்த தடவை அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இல்ல, அவன் பெரிய பணக்காரன். அவன் முன்னாடி ஏதாவது டிராமா போட முயற்சி பண்ண, அப்புறம் கொன்னுடுவேன் உன்னை. இதுல யாரு விக்டிம்னு உங்களுக்கு சரியா தெரியுதா? சார், அது எனக்கு எப்படி தெரியும்? ராஜீவ்க்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறது கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது சார். உங்களுக்கு தெரியாதா இல்ல எங்ககிட்ட மறைக்கிறீங்களா? சார் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இது உங்களுக்கு இன்னொரு கேஸ், அவ்வளவுதான். ஆனா நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறேன் சார். ராஜீவ் இந்த துரோகத்தை எனக்கு பண்ணாருன்னு என்னால் நம்பவே முடியல. அவரை மட்டும் இப்ப இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா ஏன் எப்படி பண்ணீங்க நான் கேட்டிருப்பேன். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. தாமினி, அந்த பிரதர் ரவியை நல்லா வாட்ச் பண்ணுங்க. எனக்கு அவன் சொல்றதுல நம்பிக்கையே இல்லை. பிரதரோட கல்யாணத்துக்கோ இல்ல ஃபியூனரலுக்கோ வராம எப்படி இருக்க முடியும்? ஆனா பிரதர் டெட் நியூஸ் கிடைச்ச உடனே ப்ராப்பர்ட்டிக்கு என்ஓசி வாங்க வந்துட்டான். அவன் பிரதரோடைய டாக்டரோ இல்ல ஒய்ஃபை பத்தியோ இது வரைக்கும் எதுவுமே விசாரிக்கல. ரவி, ராஜு இவங்க 2 பேருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எனக்கு உடனே வேணும். அவன் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணுங்க. ஓகே சார். ராஜுவோட ஃபரிபாத் வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சிட்டேன் சார். ராஜு, அவர் ஒய்ஃப் புஷ்பா, அவங்க பொண்ணு பிரதி கூட அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வீட்டை விட்டு திடீர்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டதாவும், அதுக்கப்புறம் அவர் அந்த வீட்டு பக்கமே திரும்ப வரலையா. அது மட்டும் இல்லை சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் அந்த வீட்டுக்கு பின்னாடி கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. சத்தம் கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் கூட ஏதோ கேஸ்க்கு பின்னாடி ப்ராஸ்டியூஷன் ராக்கெட் இருக்கிற மாதிரி எனக்கு இது தெரியும். வெறும் ப்ராஸ்டிடியூஷன் இல்லை, இங்க பெரிய ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் ரொம்ப அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகே, ஹெல்ப் தேவைப்பட்டா ஃபரிதாபாத் போலீஸை வர சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் ரவி, அந்த சுவாதி இவங்க 2 பேரையும் ரேடார்ல வைங்க. அப்புறம் அந்த ட்வின் பிரதர் கதை, இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஒய்ஃப் டாக்டர் கதை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஓகே சார். சார், ஜிம்மல் பாடியிலேருந்து நமக்கு கிடைச்ச சீமனோட டிஎன்ஏ சாம்பிள் 4 கிலோமீட்டர் தூரத்தில் கிடைச்ச அந்த பாடியோட டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் ஆகுது. ஆனால் அந்த டிஎன்ஏ ரவியோட மேட்ச் ஆகல. அப்படின்னா அந்த டெட் பாடி ராஜுவோடது இல்லை. ராஜுவோட பர்ஸ் அங்கே டம்ப் பண்ணி நம்மளை யாரோ மிஸ்லீட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே சீரியல் கில்லருடைய வேலைன்னா அவன் எதுக்கு அப்படி செய்யணும்? கடைசி 2 கேசஸ் அவன் பண்ணலன்னா வேற யாரு செஞ்சிருப்பா? யாரா இருக்கும் இந்த புது ஆள்?
நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் உன் கூட தான் இருக்கோம். உன் பேர் என்ன? கியாதி. எங்க அப்பாவும் அம்மாவும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. எங்க அம்மாவை எங்க அப்பா ரொம்ப அடிச்சாரு. எங்க அம்மாவை ஒரு ப்ராஸ்டிடியூட்னு சொல்லி அடிச்சாரு. இது ஒரு மோசமான வேலைன்னு சொல்வாரு. எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ அழுது பார்ப்பாங்க. ஆனா எங்க அம்மா சொல்றத அவரு கேட்கவே இல்லை. என்னையும் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் மேல கோவத்துல இருந்தாரு. உன்னுடைய அப்பா நான் கிடையாது, வேற யாருன்னு சொல்வாரு. எங்க அம்மா நைட்டெல்லாம் அழுவாங்க. எங்க அம்மா கொஞ்ச நாள்ல எல்லாம் சகஜ நிலைக்கு வந்துரும் நினைச்சாங்க. ஆனா அது எப்பவுமே நடக்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான். நீ என்கிட்ட இருந்து பெரிய பெரிய விஷயங்களை நீ மறைச்சிருக்க. நீ துரோகம் பண்ணியிருக்கடி. நீ உன்னாலதான்டி, உன்னாலதான் என் வாழ்க்கையே இப்படி நாசமா போயிடுச்சு. தேங்க்யூ அங்கிள். நீங்க மட்டும் வந்து என்ன ரெஸ்கியூ பண்ணாம இருந்திருந்தா நான் கண்டிப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பேன். இவர ஞாபகம் இருக்கா? ஆமா, இவர்தான் எங்க அப்பா. உங்க அப்பாக்கு ஷோல்டர்ல மார்க் இருக்குமா? ஆமா. எந்த கையில இருக்கும்? சார் அது ரைட் ஹேண்ட் சார். ஷூரா? நல்லா யோசிங்க. ஆமா சார், நான் ஷூரா தான் சொல்றேன். நான் அவரோட வைஃப் சார். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். பாயிண்ட். மேடம் சுனிதா, இவங்க தான் ராஜீவோட பொண்ணு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா இந்த பொண்ணுக்கு பிறந்ததுலேருந்து அவரை தெரியும். இவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஏதோ சொல்றீங்க, அப்படிதானம்மா? ஆமா அங்கிள், எங்க அப்பாக்கு ரைட் ஹேண்ட்ல ஸ்கார் இருக்காது, லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஸ்கார் இருக்கும். சார் ராஜீவ் என்ன பண்ண சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் சார் நான் அப்படியே செஞ்சேன். உங்ககிட்ட என்ன பண்ண சொன்னா? எதுக்கு? அது எல்லாமே புஷ்பாவால தான். என்னோட ஃபேமிலி, என் ஒய்ஃபு மொத்தமாக புஷ்பாவால் வீணாக போயிடுச்சு. பழிவாளோட அடையாளத்தை நான் சுத்தமாக மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் அந்த அடையாளத்தை மாற்றுறதுக்காக எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அப்போ என்கிட்ட பணமே இல்லை. என் வீடை விற்கலான்னு பார்த்தேன். ஆனால் அப்படி பண்ணால் நான் ஏற்கனவே மர்டர் ஆன மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு போலீஸ் கையாலேயே அந்த வீட்டை திறக்க வச்சேன். ராஜுன்றவன் ஏற்கனவே செத்துட்டான். புஷ்பா கைதியோட கதையும் முடிஞ்சிருச்சு. ஆனா நாங்க கைதியை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். சொசைட்டிலேயே ரொம்ப பாதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழறவங்க தான் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு நீ இன்னும் துயரத்தை தந்திருக்க. அவங்கள வெறுத்து ஒதுக்க உனக்கு யாரா அதிகாரத்தை தந்தது? சொல்றா. நான் உனக்கு கேரண்டி தரேன், இனிமே நீ ஜெயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடூரமா போக போகுது. அப்போ நீ தெரிஞ்சுப்ப நீ பண்ண தப்பு என்னன்னு. ராஜீவ் போலீஸ் கிட்ட குற்றத்தை ஒத்துக்கிட்டான். மொத்தம் 11 பேரோட சேர்த்து 5 ப்ராஸ்டியூட்டையும் கொண்டிருக்கான். சொசைட்டில நடக்கிற ப்ராஸ்டியூஷனை முடிவுக்கு கொண்டு வர இதை செஞ்சதை அவன் கிளைம் பண்ணியிருக்கான். ப்ராஸ்டிடியூட் வார்த்தை சொசைட்டில ஒரு மோசமான வார்த்தையா இன்னும் அது பார்க்கப்படுது. ஆண்கள் கிட்ட இருக்கிற லஸ்ட்டை தீர்த்துக்க பெண்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ப்ராஸ்டியூஷன். ஆனா அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே நம்ம கொடுக்கறது இல்ல. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா ரைட்ஸுமே மறுக்கப்படுது. எப்பதான் இந்த அப்ரெஸ்ட் பெண்களோட வாழ்க்கை முன்னேற போகுதோ தெரியல. வெறும் சட்டங்களை வச்சு மட்டுமே நம்ம இதை செய்ய முடியாது. பெண்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உரிமைகளை நம்ம கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும். எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். இந்த நிலை மாறணும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல ஒரு புது எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம கூட கிரைம் அனலைஸ் பண்ண எக்ஸ்பர்ட்ஸும் இணைஞ்சிருப்பாங்க. அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. சேஃபா இருங்க, விழிப்போட இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.